ஸோ நீங்கள் ஏறி உட்காரும்போது ஒரு சிங்கத்தில் ஏறி உட்கார மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த காரில் ஃபீல் ஆகும். ஸோ அந்தளவுக்கு ஒரு அண்ட் மெயினாக இந்த கார் வாங்குறதுக்கான ஒரு பெரிய ரீசனே நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னாக்கா பக்கத்தில் போகிற எந்த கார் பார்த்தாலுமே உங்களுக்கு சின்னதாக தான் இருக்கும். அந்தளவுக்கு பெரிய கார் இது ஹை ஸ்டாண்ட்ஸில் இருக்கிறதுனால நீங்கள் கொடுக்குற காசுக்கு உங்களுக்கு வேற லெவலில் உங்களுக்கு ஹாலாய்ஸ் வந்து இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த இடத்துலையும் பாருங்கள் அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயில்ன்றது பாருங்கள் டொயோட்டா எவ்வளோ சூப்பராக இந்த காரில் பண்ணியிருக்காங்கன்றது. இதுதான் 2025 டொயோட்டா ஃபார்ச்சுனர் லெஜெண்டர் டாப் அண்ட் வேரியன்ட். இது 4x4 தான் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ரியர் வீல் டிரைவ் அண்ட் ஆல் வீல் டிரைவில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ். ஒரு லெஜெண்டரில் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறேன். தென் இந்த காரோட ப்ரைஸிங் என்ன அப்படின்றத சொல்ல போகிறேன். பிகாஸ் நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் பார்த்தோமே இதில் வந்து உங்களுக்கு ஆஃபர் போய்ட்டுருது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, நார்மல் ஃபார்ச்சுனர் கம்பேர் பண்ணும்போது லெஜெண்டரில் உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போகிற எஃபர்ட்டுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் நிதின். நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அண்ட் இந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் இன்னும் ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹர்ஷா டொயோட்டா ஃபார் லெனிங் மீ திஸ் கார். நீங்கள் டொயோட்டா கார்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ஹர்ஷா டொயோட்டாவை கண்டிப்பாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணல 2025 டொயோட்டா ஃபார்ச்சுனர் லெஜெண்டர். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த காரோடைய லுக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஃபார்ச்சுனர் நிற்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஜஸ்ட் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏரோ டிசைன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு ஸ்போர்ட்டி டிசைன் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு டொயோட்டா OEMலேயே சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம டொயோட்டா லோகோ உங்களுக்கு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், என் கை அளவுக்கு உங்களுக்கு பெருசாக இருக்குது. அண்ட் கிரில் ரொம்ப நல்லா இருக்குது. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த இடத்துலையும் கிரில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் டியூல் டோனில் இது வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த லெஜெண்டர் பார்த்தோன்னா ஒன்லி ஒன் கலரில் மட்டும் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஒயிட் கலரில் மட்டும் தான் உங்களுக்கு இருக்குது, ஒயிட் வித் பிளாக். அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா ஐ வாஸ் ஜஸ்ட் இம்ப்ரெஸ் வித் ஹெட்லாம்ப்ஸ். பிகாஸ் இதில் உங்களுக்கு வாட்டர் ஃபால் டிசைன் மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. டியூப் மாதிரி இருக்குது இந்த DRLs. ப்ரொஜெக்டர் செட்டப்பில் உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லோ பீம் ஹை பீம்காக ஃபாக் லேம்ப்ஸும் உங்களுக்கு இந்த இடத்துல LEDயில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழே டைனாமிக் ஸ்வைப் இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த பிளாக் கலர்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் இந்த ஆங்கிள்லேருந்து பாருங்கள், இதுதான் ஒரு மஸ்குலாரிட்டிக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு அலாய்ஸ் பார்த்தோன்னா லெஜெண்டரில் உங்களுக்கு ஒன்லி 18 இன்ச் அலாய்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 265/60 R18 இன்ச்சுக்கான அலாய்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அலாய்ஸோட டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது. நீங்கள் கொடுக்குற காசுக்கு உங்களுக்கு வேறு லெவலில் உங்களுக்கு அலாய்ஸ் வந்து இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் மேலே பார்த்தோன்னா யூ கெட் இன்டிகிரேட்டட் இண்டிகேட்டர்ஸ் இந்த ORVM. அண்ட் ORVM பாடி கலரில் இருக்குது. க்ரோமில் உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் வித் ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் ஃபார் போத் டிரைவர் as well as பேசஞ்சர்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ப்ராப்பர் ஃபுட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த காரில் நீங்கள் ஏறணும் அப்படின்னாக்க ஃபுட் ஸ்டெப் இல்லாமல் கண்டிப்பாக உங்களால் ஏற முடியாது. ஸோ ஃபுட் ஸ்டெப்பில் கால் வச்சு மேலே இங்கே கிராப் ஹேண்டில் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த கிராப் ஹேண்டில் பிடிச்சி தான் நீங்கள் வந்து ஏறணும் இந்த காரில். ஸோ அந்தளவுக்கு இந்த கார் ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸில் இருக்குன்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு பின்னாடி வந்து காட்டுற எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த காரோடைய அந்த ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு சிலவேட்டுன்னு சொல்லலாம். நம்ம இந்த சிலவேட் பார்த்தாலே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இது வந்து ஃபார்ச்சுனர் அப்படின்ட்டு. ஒரு திக்கான க்ரோம் லைன் உங்களுக்கு இந்த இடத்துல போகுது நீங்கள் பார்க்கலாம். பின்னாடி வரைக்கும் உங்களுக்கு வந்து போகுது. அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கார் சுற்றி உங்களுக்கு கவர் ஆகுது இந்த க்ரோம் லைன். ஸோ டிசைன் வைஸ் டொயோட்டா அந்த காரில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே பின்னாடி பார்த்துடலாம். டெயில் லேம்ப்ஸோட கிளிப்பிங் இப்போ போட நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இந்த டெயில் லேம்ப்ஸ் LEDயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயே வந்து உங்களுக்கு டைனாமிக் ஸ்வைப் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. லெஜெண்டருக்கான பேட்சிங் நீங்கள் பார்க்கலாம். ஃபார்ச்சுனருக்கான பேட்சிங் இருக்குது. டொயோட்டாக்கான பேட்சிங் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேலே பார்த்தோன்னா டிஃபாகர், வைப்பர், ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், வாஷர் எல்லாமே உங்களுக்கு இந்த காரில் இருக்குது. அண்ட் இது வந்து சிக்மா 4 அப்படின்ற வேரியண்ட் இது. அண்ட் 4 பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு ரியரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த காரோடைய ரியரில் உள்ள அம்யூனிட்டிஸ் பற்றி. அண்ட் இப்போ நம்ம இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்ப்போம். எலக்ட்ரானிக் டெயில் கேட் வந்து உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படி நம்ம உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்க 3 ரோஸும் உங்களுக்கு அன்ஃபோல்டடாக வச்சாலும் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் இதை நீங்கள் மடக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல டேக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன் ஹேண்டில் நீங்கள் வந்து பண்ணலாம் இந்த வேலையை. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு செம்ம ஸ்பேஸ் வந்து இந்த காரில் ப்ரொவைட் ஆகும். இதை வச்சு நீங்கள் வந்து இப்படி மாட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இன்டாக்டாக உங்களுக்கு உள்ளே போயிடும். ஸோ அப்படி வச்சிங்க அப்படின்னாக்க ஜஸ்ட் லுக் அட் த ஸ்பேஸ் ஹியர். ஆம்பிளான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 5 பேர் தான் போகிறீங்க இந்த காரில், லக்கேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்க இந்த காரோடைய பூட் ஸ்பேஸ் அவ்வளோ அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அப்படி நம்ம இந்த இடத்துல ஸ்பேஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்க 3rd row சீட்ஸில் பார்த்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக சில்ட்ரன் உட்காரத்துக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த காரோடைய 3rd row சீட்ஸில் இருக்கிற சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிடும். மேலே பார்த்தோன்னா யூ கெட் பட்டன் ஃபார் க்ளோசிங் தி பூட்.
அண்ட் இதில் நீங்கள் ஃபுட் வச்சு நீங்கள் இப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க லெஜெண்டரில். செகண்ட் ரோ சீட்ஸில் இருக்கிற அம்யூனிட்டிஸ் பார்த்துருவோம். ஸோ ஓப்பன் பண்ணேன் அப்படின்னாக்க உங்களுக்கு இதெல்லாமே சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துலையும் பாருங்கள், அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயில்ன்றது பாருங்கள், டொயோட்டா எவ்வளோ சூப்பராக இந்த காரில் பண்ணியிருக்காங்கன்றது. ஃபார்ச்சுனர் அப்படின்ற பிராண்டிங் உங்களுக்கு இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் ஆக்சுவலாக கண்ணே போகாது, பட் அந்த இடத்துலையும் உங்களுக்கு இந்த ஃபார்ச்சுனர்ன்ற பிராண்டிங் உங்களுக்கு கொடுத்ததுன்றது இதுதான் டொயோட்டா லெவல் ஆஃப் அட்டென்ஷன் டு டீட்டெயில்னு சொல்லலாம். நம்ம இந்த இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது. ஸோ நைட்டில் நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். க்ரோம் டோர் ஹேண்டில் பார்க்கலாம், கீழே கிளாசி பிளாக்ல இருக்குது. ஆல் 4 விண்டோஸ் ஆர் ஆட்டோ ரோல் அப் அண்ட் ரோல் டவுன். கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு 1 லிட்டர் பாட்டிலுக்கான ஸ்டோரேஜ் இருக்குது, ஸ்பீக்கருக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. உள்ளே பாருங்கள் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நடுவில் ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. இதில் எங்கே உங்களுக்கு கப் ஹோல்டரே காணுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பாப் அவுட் ஆகும் இந்த பாட்டில் ஹோல்டர். ஸோ அதுவும் நல்ல ஒரு கிளவரான ஒரு மூவ்னு சொல்லலாம். நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேர் பின்னாடி உட்காரமே அவங்க ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நடுவுலையும் பார்த்தோன்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் டனல் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்குது, பட் ரொம்ப ஹையாக இல்லை. ஸோ கண்டிப்பாக நடுவில் உட்காரவங்களுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. அண்ட் செகண்ட் ரோ சீட்ஸ்க்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கான கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. வித் லைட்கான ஃபங்க்ஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அப்போசிட்டியோட கலர் ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் சீட் மவுண்ட்கான ஃபங்க்ஷன் உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் ஆகுது. 2 USB-Cக்கான சார்ஜர் போர்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 2025 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இது சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஃபோன் ஸ்டோரேஜும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு ஹுக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் 4 kgs வரைக்கும் நீங்கள் வந்து லோட் பண்ணலாம். மேக்ஸின் ஹோல்டர் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் கொஞ்சம் ஸ்கூப்ட் அவுட் சீட் பேக் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா, நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுட் ஸ்டெப்பு, இதுக்கு மேலே உங்களுக்கு கார் வருது, அதுக்கு மேலே தான் உங்களுக்கு ஃப்ளோரே இருக்குது. ஸோ நீங்கள் ஏறி உட்காரும்போது ஒரு சிங்கத்தில் ஏறி உட்கார மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த காரில் ஃபீல் ஆகும். ஸோ அந்தளவுக்கு ஒரு கமாண்டிங்கான பொசிஷன் இந்த டொயோட்டா ஃபார்ச்சுனர் லெஜெண்டரில் உங்களுக்கு டொயோட்டா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ரியலி குட். எனக்கு எப்போ இந்த காரில் உட்காந்து சீட்டிங் கம்ஃபர்ட் காட்டுவோன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம இந்த காரோடைய செகண்ட் ரோ சீட்ஸில் ஏறி உட்காருவோம்னு சொல்லும்போது லிட்டரலாக ஏறி தான் உட்காரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹையாக இருக்குது பாருங்கள் இந்த சீட்ஸு. ஸோ ஏறணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபுட் ஸ்டெப் இருக்குது. இந்த ஃபுட் ஸ்டெப்பில் நீங்கள் கால் வச்சுட்டு இங்கே உங்களுக்கு கிராப் ஹேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ இதை பிடிச்சி நீங்கள் இப்படி ஏறி இப்படி உட்காரணும். தென் இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் உட்காந்ததுமே எனக்கு என்னமோ ஏதோ ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்கார ஒரு ஃபீல் வருது இந்த காரில். பிகாஸ் இந்த காரோடைய ஹை ஸ்டாண்ட்ஸே உங்களுக்கு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம உங்களுக்கு சரௌண்ட் பண்ணி பார்த்தோன்னா ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல ஒரு வியூ கிடைக்குது இந்த காரில். ஸோ நீங்கள் லாங் ட்ரிப் போகிறீங்க இல்லை சிட்டியில் போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பயங்கர ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இந்த காரில் இருக்கும். நீங்கள் உட்காந்துட்டு போகும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம லெட்ஸ் டாக் அபவுட் த சீட்டிங் கம்ஃபர்ட். உங்களுக்கு அண்டர் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ளோரே கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால உங்களுக்கு கால் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்டாக நீங்கள் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி ஒரு கவுச்சில் உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காருவீங்க, ஒரு சோஃபாவில் ஒரு கவுச்சில் எப்படி உட்காருவீங்களோ அந்த ஃபீலிங் தான் உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் ஆகுது. தென் ஹெட்ரூம் பாருங்கள். ஐ எம் 5'7" ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு லெக் ரூம் கிடைக்குது. இது இன்னும் நான் ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஓட்டுறேன் அப்படின்னாக்க இன்னும் நான் பேன் என்ன எனக்கு எந்த ஒரு இஷ்யூமே இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட்டில் இருக்காதுன்னு தான் சொல்லணும். எர்கோனாமிக்ஸில் இந்த காரில் சூப்பராக பண்ணியிருக்கான். பிகாஸ் உங்களுக்கு கை பார்த்தீங்கன்னா இந்த கையும் உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸ்டாக இருக்குது, இந்த கை இன்னும் நல்ல ரிலாக்ஸ்டாக இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கை கரெக்டாக எங்கே ப்ளேஸ் ஆகுது அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ரொம்ப தூக்கியும் இல்லை, ரொம்ப இறக்கியும் இல்லை. ஸோ நீங்கள் உட்காரும்போது நியூட்ரல் பொசிஷனில் என்ன நீங்கள் உட்காருவீங்களோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்குது. தென் நீங்கள் இப்படி உட்காந்துட்டு போகணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு வந்து இதில் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு லேண்ட் ரோவர், ரேஞ்ச் ரோவர்லாம் நம்ம இப்படி தான் உட்காருவோம் யூஸ்வலாக. பிகாஸ் இங்கே மேலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் கை வைக்கும்போது அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு ஃபார்ச்சுனர் லெஜெண்டரில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இப்போ நான் இந்த காரோட ஃபஸ்ட் ரோ சீட்ஸில் உட்காந்துட்டு இருக்கிறேன். அண்ட் ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ் வித் த சீட்டிங் கம்ஃபர்ட். பிகாஸ் இதில் உங்களுக்கு 2 சைடும், அதாவது டிரைவர் ஆஸ் வெல் அஸ் கோ பேசஞ்சர் சைடு உங்களுக்கு 8-way எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 8-way ஃபார் போத் த சீட்ஸ். எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணி இதில் எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம். ஸோ ரொம்ப கொஞ்சம் ஹையாக உட்காரணும் அப்படின்னு நினச்சினா உட்காந்துக்கலாம். இப்போ நான் லோவஸ்ட்டு செட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு எப்போவுமே எந்த காராக இருந்தாலும் லோவாக உட்காந்து ஓட்டுறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி உட்காந்தாலுமே இதில் பயங்கர ஹையான ஸ்டாண்ட்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் லோவாக உட்காந்தாலும் ஹையாக தான் உங்களுக்கு தெரியுது. அதுதான் அந்த காரோடைய ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம் நம்ம. தென் உங்களுக்கு எர்கோனாமிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு
டெலஸ்கோபிக் ஆஸ் வெல் அஸ் டில்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் செட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் வச்சிட்டிங்க அப்படின்னாக்க ஜஸ்ட் யூ ஹேவ் டு டிரைவ் த கார், அவ்வளோதான். நீங்கள் எந்த ஒரு எஃபர்ட்டுமே நீங்கள் எடுக்க வேண்டாம் அந்த காரில். உங்களுக்கு எர்கனாமிக்ஸ்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க டொயோட்டா அந்த காரில். தென் ஆம்ரெஸ்ட்டும் உங்களுக்கு நல்ல பெருசாகவே தான் இருக்குது. ஸோ சின்ஸ் இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கார் அப்படின்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு எஃபர்ட்டுமே நீங்கள் ஆக்சுவலாக எடுக்கவே வேண்டாம் இந்த காரில். அண்ட் சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ப்ராப்பர் பக்கெட் சீட் மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க வித் குட் சப்போர்ட். உங்களுக்கு அண்டர்டே சப்போர்ட்லாம் நல்லா இருக்குது. அண்டர்டே சப்போர்ட் நீங்கள் இன்னும் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அண்டர்டே சப்போர்ட் மட்டும் ஏற்றுறதுக்கு உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஏற்றிட்டீங்க அப்படின்னா நல்லா நீங்கள் இப்படி உட்காந்துட்டு என்ன ஒரு கமாண்டிங் போர்ஷன் பாருங்கள். உங்களுக்கு இந்த காரோடைய பெரிய ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டு இந்த காரோடைய சீட்டிங் போஸ்டர் அண்ட் த ஹை ஸ்டாண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அது இந்த காரில் உங்களுக்கு பயங்கரமாக கிடைக்குதுன்னு தான் சொல்லணும். ஹெட்ரூமும் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு நல்ல அதிகமான ஹெட்ரூம் தான் உங்களுக்கு கிடைக்குது. தென் விசிபிலிட்டியில் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. உங்களுக்கு இந்த காரோடைய டிரைவ் ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொன்னால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போட பார்க்குறேன். பிகாஸ் ஒன்றுனா நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நிறைய கண்டென்ட் வந்து நான் கவர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சொல்கிற சஜஷனில் தான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுட்ருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் அந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பேசுகிறோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ சீட்ஸ்க்கு போயிடுவோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை சொன்ன மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த இடத்துல ஃபுல்லாக உங்களுக்கு ஓவர் விம் கண்ட்ரோல்ஸ், பவர் விண்டோஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. தென் ட்வீட்டர்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழே உங்களுக்கு ஸ்பீக்கருக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் சம் ஸ்டோரேஜ் இருக்குது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் டொயோட்டா திங்ஸ்ன்னு சொல்லலாம் நம்ம. உங்களுக்கு வந்து கப் ஹோல்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பாட்டில் கூட நீங்கள் இந்த இடத்துல வைக்கலாம். ஏசி வென்ட் பார்க்கலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ஸ்பீக்கர் இந்த இடத்துல இருக்குது. ஸோ 2 ஸ்பீக்கர் உங்களுக்கு 2 சைடு உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. பார்க்கிங் சென்சார்ஸ்க்கானது. தென் உங்களுக்கு இது வந்து இது ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பின்னாடி ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு இன்ஜின் பானெட்கானது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூல் ஹெட்டுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் லுக் அட் தி சீட்ஸ். எவ்வளோ நல்ல ஒரு அப்போல்ஸ்ட்ரியோடைய மெட்டீரியல் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் 2 சைடும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்டேரிங் பார்த்துரும் அப்படியே நம்ம உங்களுக்கு நல்லா சங்கியாக இருக்குது. ஒரு லேண்ட் க்ரூசர் வைப் வந்து உங்களுக்கு கிடைக்கிது கண்டிப்பாக இந்த காரில். லெஃப்ட்டில் பார்த்தோன்னா மீடியா கண்ட்ரோல்ஸ், ரைட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேடல் ஷிஃப்டர்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த லெஜெண்டர் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன்லி ஆட்டோமேட்டிக்கில் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஏறி உட்காரோம். ஏறதுக்கு பாருங்கள், நான் இந்த இடத்துல ஃபுட் ஸ்டெப்பில் கால் வைக்கிறேன்னா இங்கே மேலே பிடிக்கிறேன்னா இப்படி தான் கிளைம் பண்ணேன் அந்த காரில். அப்படியே நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் காட்டுறேன். லெஃப்ட்டில் டாக்கோமீட்டர், ரைட்டில் ஸ்பீடோமீட்டர், நடுவில் ஒரு எம்ஐடி இருக்குது. ஃபுல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஐ எம் எ பிக் ஃபேன் ஆஃப் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் ஆடியோ பற்றி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கானது செட்டிங்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. செட்டிங்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா வெஹிக்கிள் செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்தமாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்ஃபர்டெயின் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 8 இன்ச்க்கான இன்ஃபர்டெயின் சிஸ்டம் வித் சப்போர்ட்ஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே. இது எல்லாமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு பேசிக்காக இருக்கும். பட் எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே ஒரு பழைய டொயோட்டா உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். எல்லா டொயோட்டா கார்லேயும் உங்களுக்கு இந்த டிஜிட்டல் கிளாக் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸில் ப்ரொவைட் பண்ணுதுன்றது நீங்கள் கொடுக்குற அந்த ப்ரைஸ்க்கு இந்த காரில் ப்ரீமியம்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். டியூல் ஜோன் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த காரில் 3 ஜோன் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 2 ஜோன், பின்னாடி உங்களுக்கு 1 ஜோன் இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு சார்ஜிங் ஹப்னு சொல்லலாம் நம்ம இதை. ஸோ இதில் 12 வோல்ட்க்கான சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. யூஎஸ்பி போர்ட் இருக்குது. இது வென்டிலேட்டட் சீட்ஸ்க்கானது. தென் இது உங்களுக்கு டவுன் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்கானது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 4x4 நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஹை 4, லோ 4 உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தோன்னா இது என்ன உங்களுக்கு க்ளோஸ்டாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. வுட் ஃபினிஷில் உங்களுக்கு கிளாஸி மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 2 கப் ஹோல்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் அதுக்கும் கீழே பார்த்தோன்னா லைட்ஸ் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கும் கீழே உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கியர் லீவர் ஃபார் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கும் பின்னாடி உங்களுக்கு ஈகோ, நார்மல், ஸ்போர்ட் அப்படின்னு டிரைவ் மோட்ஸ் இருக்குது. மேனுவல் ஹேண்ட் பிரேக் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் அதுக்கும் பின்னாடி உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இது டிஃப் லாக்கானது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்லைடபிள் ஆம்ரெஸ்ட் கிடையாது, பட் நல்ல பெரிய சைஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கை வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். உள்ளே பார்த்தோன்னா நல்ல டீப்பான ஸ்டோரேஜ் அண்ட் பெரிய ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் மேலே பார்த்தோன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. கீழே உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆட்டோ டிமிங் IRVM நீங்கள் பார்க்கலாம். 2 சைடும் உங்களுக்கு லைட்ஸோட வேனிட்டி மிரர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் சன்கிளாஸ் ஹோல்டர் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து சன்ரூஃப் கிடையாது, லைட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. SOS கால்க்கான பட்டன் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காரில் உள்ள ஃபீச்சர்ஸ் பற்றி அண்ட் மெயினாக இந்த கார் வாங்குறதுக்கான ஒரு பெரிய ரீசனே இப்போ நான் வந்து என்னுடைய ஐயில் விழுது, என்னுடைய ஐலேருந்து நான் பார்க்குற வியூ இது தான். ஸோ இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்றத.
நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னாக்கா பக்கத்தில் போகிற எந்த கார் பார்த்தாலுமே உங்களுக்கு சின்னதாக தான் இருக்கும். அந்தளவுக்கு பெரிய கார் இது. ஹை ஸ்டாண்ட்ஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கார் ஓட்டும்போது பயங்கர ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்கள் இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓட்டும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த காரில் இருக்கும். அதான் இந்த காரோடைய பெரிய ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டு. இந்த டொயோட்டா ஃபார்ச்சுனர் லெஜெண்டரில் பார்த்தோன்னா உங்களுக்கு 2.8 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின் ப்ரொவைட் பண்ணுறாங்க. This produces 201 bhp of power and 500 Nm of torque. ஸோ ஒரு டார்க் மான்ஸ்டர்னே நம்ம சொல்ல இந்த காரை. ஸோ இந்த கார் பார்த்தோன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கில் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அண்ட் ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனில் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 14.4 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த காரில். ஸோ உங்கள் டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து அது மாறும். 80 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு இந்த காரில் இருக்குது. ஸோ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 1152 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து ஒரு ஃபுல் டேங்க்கில் போகும் நம்ம சொல்லலாம். பட் உங்கள் டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து ரேஞ்ச் வந்து மாறும். இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி பேசுகிறோம் நம்ம. இப்போ நம்ம பார்க்குற லெஜெண்டர் டாப் அண்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு 7 ஏர்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ABS வித் EBD, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில் அசிஸ்ட், ஹில் டிசன்ட் கண்ட்ரோல், ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் அப்படின்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்த மாதிரியே 40,000 rupees வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து இல்லை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. 48 lakh rupees எக்ஸ்ஷோரூம் சென்னை ப்ரைஸிங்கில் இருக்கிற இந்த ஃபார்ச்சுனர் லெஜெண்டரை நீங்கள் ஹர்ஷா டொயோட்டாவில் பர்ச்சேஸ் பண்ணலாம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அவங்க டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணிடலாம். இதோட இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின்ஸ் ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.